ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வச்ச செடிகள் எல்லாம் எப்படி இருக்குங்க ஒரு டூர் மாதிரி காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து வெள்ளரி கொடிங்க. நம்ம குண்டு வெள்ளரி விதை வாங்கி போட்டோம். ஆனால் காய்ச்சது என்னவோ பார்த்தீங்கன்னா நீட்ட வெள்ளரி தான். நல்லாவே படர்ந்து வந்துட்டுருக்குது. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிஞ்சு வெள்ளரி, இந்த வெள்ளரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஞ்சாக இருக்கிறதெல்லாம் முத்திரும். அதை அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஒவ்வொரு விழுதுக்கு இடையிலையும் ஒவ்வொரு தலைக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா ஆண் பூக்கள் தாங்க நிறைய இருக்குது. பெண் பூக்கள் வந்து கம்மியாக தாங்க இருக்குது. வெச்ச பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிஞ்சாக இருக்குதுங்க. இப்போ வந்து சீசன் தானுங்க. இந்த வெள்ளரி எல்லாமே போடலாம், கொடி வகைகள் எல்லாமே போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா தழைஞ்சு வந்திருக்குது பாருங்கள். ஒரு 7-8 குழியில் வந்து ஒரு 2 விதையாக போட்டு விட்டேன். அதுவுமே பழைய விதைங்கிறதுனால ஒரு 2 விதையாக போட்டுடுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சிருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போது பூக்கள் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குதுங்க. இது வந்து நீட்ட வெள்ளரி தாங்க. இது வந்து நான் கடையில் வாங்கலை. ஏற்கனவே எங்கள் வீட்டில் வந்து போட்டு எடுத்து வச்சுருந்தேன் இந்த விதை. அதை தான் பார்த்திங்கன்னா போட்டு விட்டேன். நல்லா ஜம்முன்னு முளைச்சி வந்திருக்குதுங்க. இனி அப்படியே பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெள்ளரி கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையாவே வெள்ளரி விதை வந்து போட்டு விட்டுருக்குறேங்க. இதிலிருந்தே நம்ம விதைகள் எடுத்து நம்மளுக்கு தேவையான விதைகளை வந்து சேகரித்து நம்ம வீட்டு தேவைக்கு வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அதனால சரின்னு சொல்லிட்டு நிறையாவே போட்டு வச்சுருக்கேனுங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளோட பீக்கங்காய் வந்து ஒரு 4 விதை இருந்தது. பழைய விதை இந்த வெள்ளரி விதை கூடவே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதுவுமே போட்டு விட்டுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சொரக்காமே ஒரு 3 குழியில் ஒவ்வொரு விதை போட்டு விட்டேன். 3மே நல்லா முளைச்சி வந்திருக்குதுங்க. தொடர்ந்து வந்து காய்கள் கிடைக்கணும் இல்லைங்களா, அதனால தான் வந்து இப்போவே எல்லாம் போட்டு விட்டுருக்குறேன். முருங்கை மரம் பார்த்திங்கன்னா நல்லாவே தழைஞ்சி வந்திருக்குதுங்க. நம்ம வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா சூப்பராக தலைய ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். இனி வந்து நல்லா படர்ந்து வந்துருங்க. அப்படியே தென்னை மரத்துலேயே பார்த்திங்கன்னா அப்படியே வேர் பிடிச்சி நல்லா தலைய வந்துடும். அடுத்தது நம்மளோட கோவக்காய் கொடிங்க. அப்போ கிழங்கு தான் வந்து தழைஞ்சி வந்துருந்தது. இப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சமாக ஒரு பிரான்ச் வர தலையிருக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். இந்த இடத்துல முதல் தழைஞ்சது அந்த கொடி பார்த்திங்கன்னா நல்லா இந்த குச்சி மாதிரி நெட்டி வச்சுட்டேன். அதில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து படர்றக்க ஆரம்பிச்சிருக்கு. கோவக்காய் கொடி பார்த்திங்கன்னா சூப்பராக தழைஞ்சி வந்துட்டுருக்குதுங்க இப்போதைக்கு. மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் குத்தாக போட்டு விட்டோம். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா தழைஞ்சி வந்தது. இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கருது மட்டும் வச்சுருக்குது, ஒரே ஒரு மக்காச்சோளத்தில். மீதி எல்லாமே இப்போ தான் பார்த்திங்கன்னா பூத்திருக்கு. இன்னும் இதிலெல்லாம் கருது வைக்கலிங்க. ஆனால் எறும்பு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கையே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எறும்பு இருக்குது. இது நீ எப்படி இந்த சோளத்தை வந்து விட்டு வைக்க போகுதுன்னு தெரியல. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் பூத்திருக்கு. உள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இப்போ தான் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பிஞ்சு வச்சு காய் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.